ஏவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உகந்தை முருகன் ஆலயத்தினுடைய ஆரம்ப நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்றேன். பயணம் ஆரம்பித்த நிகழ்வுகள் நேற்றைய உங்களுக்கு முதல் காணொலியில் வந்து நான் இனிவில் கந்தசாமி ஆலயத்திலிருந்து இங்கு வரும் காட்சியை காண்பித்தேன். இப்போது நாங்கள் முகந்தையிலிருந்து முருகனை நோக்கி இந்த காட்டு பயணத்தில் பயணிக்க இருக்கிறோம். அது சம்பந்தமான காட்சிகள் பாகமாக வரும். ஒவ்வொரு இடங்களில் நடக்கின்ற நிகழ்வுகளை உங்களுக்கு தர நாங்கள் கடமைப்பட்டுக்கொண்டோம், பெருமை அடைகின்றோம். தொடர்ந்து என்னோட பயணிகள் இப்போ வாங்க தொடர்ந்து பயணிப்போம். நாங்கள் இப்போது பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். பின்னுக்கு பார்த்திங்கன்னா பேக்குகள் எல்லாம் அப்படியே இருக்குது வேலுகளோட. இப்போ நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். இது போகிற பாதையோட மக்களாக நாங்கள் போக இருக்கின்றோம். அது சம்பந்தமான காட்சிகளை உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். வேல்கிடக்கோ நாங்கள் புறப்பட்டு நானும் மிச்சாக்கள் 2 பேர் முன்னுக்கு போட்டினோம். இப்போ நாங்கள் அவையில் அங்கே போய் சந்திப்போம். இப்போ நாங்கள் வலிக்கிட்டு போய்கொண்டிருக்கிறோம். அந்த நடைபான அங்கே போய்கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் தொடர்ந்து போவோம். அந்த பாதையை ஆரம்பிக்கிற பாதையை உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே போவோம். ரைட். அப்புறம் என்ன மாதிரி பயணங்கள் எல்லாம் அப்படி இருக்குது, என்ன மாதிரியான பயணத்தை ஏற்படுத்துவோம். இப்போ நாங்கள் எத்தனை நாள் உங்கள் தங்குற ஐடியாவை போகிறோம்? 5 நாள் தங்கி 6ஆம் நாள் நாங்கள் கதிர்நாட்டு சென்றடைவோம். ஆனால் அந்த நாங்கள் அந்த எங்களை உடம்பு நிலையில நம்ம பார்க்கத்தானே வேணும். பயணத்தை மாற்றியாச்சு. அதோடு சேர்த்து இன்றைக்கு பக்தர்கள் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட முதல் நாள் வந்து 12,500 பக்தர்கள் வெளிக்கிட்டவ. இன்றைக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 5,000க்கு மேற்பட்ட பக்தர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். போயினவே வரையும் இருக்கிறோம். எங்களுக்கு பின்னாலேயும் வர இருக்கணும். முன்னுக்கும் கொஞ்சம் பேர் போட்டினோம். நாங்கள் பயணம் போவோம். இடங்களில் நாங்கள் தங்கி அங்கே பஜனைகள் பூசைகள் செய்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். உண்மையில் ஒரு சந்தோஷமான, எனக்கு எப்படி சொல்கிறது, இவ்வளோ பாரத்தையும் தூக்கிக்கொண்டு முருகப்பெருமானுடைய அருளால் நாங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடிய இருக்குது. இவர் முன்னுக்கு போகிற மிச்சம் என்னோட வந்த 2 பேர் முன்னுக்கு போட்டினோம். இந்த ஐயா வந்த ஐயாவே முன்னுக்கு கூட்டிக்கொண்டு போக வேண்டிய ஒரு கடவுப்பாட்டில் அவரை கூட்டிக்கொண்டு போகிறார். நாங்கள் பின்னால் போய் அவையில் ஜாயின் பண்ணுவோம். சரி, அப்படியே பாருங்கள். இந்த இதுதான் ஆரம்பிக்கிற பாதையை பாருங்கள். இந்த உகந்தை முருகன் ஆலயத்தில் இந்த பின்பக்கத்தாலேயே நாங்கள் வந்து இப்படி பாருங்கள், இப்படி வந்து அந்த காட்டுப்பாதைக்குள்ள இறங்குறோம். இதில் இப்போ சனத்தே காணையில் நாங்கள் 2 பேரும் தான் போய் கொண்டிருக்கிறோம். முன்னுக்கு கொஞ்சம் பேர் போட்டினோம், பின்னுக்கு கொஞ்சம் பேர் வரையினோம். அதையும் காட்டக்கூடியதாக இருக்கும். சரியா, எடுத்து ஐயா எடுத்துடுறோம் தம்பி. அட ஓமடா எடுத்து ஓடிங்க. இப்போ இந்த தண்ணிக்களால் போகணும். தனியாக நிற்கிறேன். ஒரு தடவை முன்னுக்கும் இல்லை பின்னுக்கும் இல்லை. இப்போ தனியாக வலிக்கிட்டேன். நான் ஒரு துணிஞ்சு வலிக்கிறேன். அவரை பின்னுக்கு நிற்கிறார் இன்னும் ஒருத்தர். இப்போ இதை வர இப்போ நான் போய்கொண்டிருக்கிறேன். முன்னுக்கு எதுக்காக போச்சுன்னு ஒன்றும் தெரியல. பார்ப்போம். இப்போ பாருங்கள், அவர் அங்கே நிற்கிறார். நான் இங்கே வந்துட்டேன். பின்னுக்கும் பெரிய வாக்கள். காட்டுக்குள்ளே போய் வர்றாரு. கவனம் தண்ணி தான் இது. நான் இதால் தண்ணியாட பார்த்தா வந்தேன். இப்போ வந்து நாங்கள் முதலாவது வந்த உடனே ஒரு அழகான முறையில் இந்த ஒரு குளம் இருக்குது. இது நல்ல ஒரு அழகான குளம். இதில் வந்து சின்ன இது வச்சிருக்கணும். எல்லாம் மந்தவையெல்லாம் நிற்கணும். இந்த ஐயா பாருங்கள், எங்களோட ஜோகநாதன் ஐயாவும் இதில் நிற்கிறார். அப்படியே இதில் நான் இதை தாண்டி தான் வந்து நாங்கள் என்னய்யா இருபத்தவணம் என்ன நான் அப்படியே போகிறார். மாற்றிட்டேன். இப்படியே தான் போகிறேன். ஏன்டா இது மேலே வெயிலுக்காக மேலே தண்டுறேன். சரி, இப்படியே பாருங்க, இதில் நிற்கிறோம். தொடர்ந்து போய்கொண்டு ஐயாவும் இதில் வந்து இருக்கிறார் எங்களோட சேர்ந்து. இப்போ நாங்கள் இப்போ இதில் 4 பேரும் தான் நிற்கிறோம். பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் எல்லாம் பேக் பண்ணினா வலிக்கிறதுக்கு திருப்பி கொஞ்சம் கலையாரி போட்டு இப்போ திருப்பி வலிக்கிறோம். ஓகே. வணக்கம் நேர்களே. இப்போ நாங்கள் இடையில் காட்டில் ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம் காட்டுக்களால். இப்போ உண்மையில் பார்க்க போனால் இந்த நாங்கள் 4 பேர் 5 பேர் தான் பாரோம். இந்த 5 பேர் தான் போகிறோம். மின்னத்தாக்கில் ஒருத்தரையும் காணையில். அது முன்னுக்கு போட்டினமோ இல்லாட்டி பின்னுக்கு வரையினமோ தெரியல. நாங்கள் அந்த 5 பேரும் இதில் போகிறோம்.
நல்லா இருக்குது. சாப்பிடினோம், கொண்டு வந்த பிஸ்கெட்டுகளை சாப்பிடினோம். இங்கே இப்போ நாங்கள் 4 பேர் வந்து எங்களோட ஒரு முருகன் அடியார் அவர் வந்து எங்களோட இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். யாழ்ப்பாணம் தான். நீங்களும் யாழ்ப்பாணமா? ஓ. ஐயா எப்படி இருக்குது பயணம்? பயணங்கள் நல்லா இருக்குது. இனி முருகன்கிட்ட போய் சேர்ந்தா தான் நல்லது. இப்போ நீங்கள் தனியாக வழிகிட்டு இருக்கீங்க, எங்கள் 4 பேரோட இணைந்திருக்கிறீங்க. இணைந்திருக்கிறேன், யாழ்ப்பாணம் தமிழ் பிள்ளைகளோட இணைந்திருக்கிறேன். இல்லை எல்லாரோடையும் முருக அடியார்கள் எல்லாரும் ஒரே அடியார்கள். ஆனால் நீங்கள் உங்களை ஒன்று சேர்ந்து போய் ஒன்று சேர்ந்து வலிக்கிட்டா சரி குழம்பு கதிராமத்துலேருந்து உங்கள் ரைட். அது நடந்தால் சரி. வேறு என்ன எல்லாம் பிஸ்கட் சாப்பிடினா என்னோட வந்தவ இங்கே பாருங்க கோவி களைச்சி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வேலுடன் நிற்கின்ற காட்சிதாரன். எந்த இடத்துலையும் முருகனுடைய வேல் தான் எனக்கு துணை. எப்பவும் இந்த வேல் கையில் இருக்கும். போகும் மட்டும் எனக்கு ஒரு பக்க துணைவாக இந்த வேலை நம்பி வந்திருக்கின்றேன். நான் பக்தரை இந்த முருகனை நம்பித்தான் வந்திருக்கிறேன். ஆனால் முருகன் எனக்கு ஒவ்வொரு வழி காட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த வெயிலாக இருந்தாலும் எனக்கு ஒரு தென்பை தந்து கொண்டிருக்கிறது. இந்த பாரமாக இருந்தாலும் அது பேக்கல் பாரமாக இருந்தாலும் ஏதோ ஒரு கடையில் நின்று போனாலும் ஒரு பேக்கை கலட்டி கரைக்கிறோன்னு ஒரு பெரிய ஒரு சுமை தீந்த மாதிரி இருக்கும். திருப்பி கொழுகி கொண்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து எங்களோட பயணங்களை முடித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். உண்மையில் சந்தோஷமாக எனக்கு இது முதலாவது பாதை, முதலாவது இதில் வந்து நடந்து கொண்டு போகிறோம். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு குளத்தை வச்சு அண்டிய பகுதியில் போய் நின்று நாங்கள் தொடர்ந்து அங்கே இரவு தங்கி நாளைய தினமும் 2வது பாகத்தை தருவோம். ஆனால் இன்றைக்கு முடித்து பஜனைகள் ஏதாவது பூசைகள் இருந்தால் அதில் செய்துட்டு அப்படி தொடர்ந்து போவோம். நீங்களும் அடுத்த முறை வரைக்கல போவோம். அடுத்த முறையும் வாங்க, எல்லோரும் நிறைய பேர் போவோம். விரும்பியவர்கள் வரலாம். இந்த முறை நேரம் காணாததால் பல அடியவர்களை என்னால் இணைத்துக்கொள்ள முடியவில்லை. பரவாயில்லை, ஊரில் கோயில் திருவிழா நடந்தபடியே கனவேற இணைத்துக்கொள்ள முடியவில்லை. சரி, தொடர்ந்து இப்போ இதான் முழுக்க காடு. இங்கெல்லாம் முழுக்க காடு, வந்த பாதை முழுக்க காடு. ஐயா எப்படி நீங்கள் கலைக்க மாட்டீங்க? இப்போ எப்படி இருக்குது இந்த பயணங்கள்? பயணம் நல்லா இருக்குது. இறைவன் திருவடியை நாடி செல்லுறோம். வெயில் ஒன்று பறந்து வந்து இந்த கையில் இருக்குது. ஆகவே அந்த வெயிலில் பறந்து வந்த திசையை நோக்கி நாங்கள் பறந்து வந்திருக்கின்றோம். அந்த கதிராமக்கந்தன் திருவடியை நாடி செல்கின்றோம். அந்த கதிராமக்கந்தன் எங்களுக்கு எல்லா விதமான நன்மையையும் செய்து எமக்கு ஒரு தீங்கு நேரா வண்ணம் இந்த காட்டு வழிப்பாதையிலே எங்களை எல்லாம் காத்து தன் அடியை ஈத்துடுவார்ன நம்பிக்கையோடு நாங்கள் பயணத்தை தொடர்கின்றோம். இதை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இந்த எங்களுடைய கதிராம ஜாத்திரையின் பலன்களோடு எங்களுடைய கதிராம முருகனுடைய திருவருளும் குருவர்களும் கிடைக்கணும் என்று சொல்லி பிரார்த்தித்து கொண்டு விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டியிருக்கும். எங்களோட பேக்கில் பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் நேரம் நாங்கள் இருந்திருக்கிறோம். என்ன வாடு பாட்டை காணையில் எல்லாம் அடி அடக்கு ஆடுமயிலே பௌது ஆடுமயிலே கதிர்காம கந்தனுக்கு ஆடுமயிலே பாடுமயிலே மயில் ஆடுமயிலே கதிர்காம கந்தனுக்கு ஆடுமயிலே நாங்கள் கதிர்காமத்துக்கு நாங்கள் நடப்பயணமாய் போகின்றோம். எல்லோரும் வாங்கள் முருகனிட்ட போவோம். முருகனை தேடி நாங்கள் போகின்றோம். தேர்தபடி முருகா வடிவேல் முருகா வெற்றிவேல் முருகா பாதம் தேடி வந்தோம் முருகையா, பாதம் தேடி வந்தோம் முருகையா, கவலையும் மறந்திடுவே முருகையா, கவலையும் மறந்திடுவே முருகையா, உந்தன் பாதார விந்தனை தேடி வந்தோம், பாதார விந்தனை தேடி வந்தோம்.
ஓடிவா முருகா ஓடிவா முருகா ஓடிவா முருகா பக்கக்குறை தூத்திடவே ஓடிவா முருகா பக்கக்குறை தீர்த்திடவே ஓடிவா முருகா. முன்னடியை கதிர்காம தந்தவே தேடினோம் முன்னடியை அருள் தர வந்திடுவாய் அருமுக வேலவனே அருள் தர வந்திடுவாய் அருமுக வேலவனே வாடா முருகா நீ வா முருகா வா முருகா நீ வா முருகா செவல் கொடியோனே வா முருகா செவல் கொடியோனே வா முருகா மயில் வாகனே வா முருகா மயில் வாகனே வா முருகா அவருக்கு நாவல் பழம் ஈந்தவனே வா அவருக்கு நாவல் பழம் ஈந்தவனே வா ஆறுமுக வேலவனே தேடியோடி நீவான் ஆறுமுக வேலவனே தேடி ஓடி நீவான் ஓடிவா ஓடிவா முருகா ஓடிவா முருகா இதுவரை நேரமும் வந்து நாங்கள் நடந்து வாரோம். இந்த 5 பேரும் தான் வாரோம். முன்னுக்கும் ஆக்கல காணையில் பின்னுக்கும் காணையில். நாங்கள் முதலாவது வாகரவெட்டையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த வாகரவெட்டை வண்ணாத்தி வெட்டை வாகரவெட்டைன்னு சொல்லுவாங்க, வண்ணாத்தி வெட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த வெட்டையை தாண்டினோம்னு சொன்னால் அந்த வெளியை தாண்டினோம்னு சொன்னால் ஒரு 6 ஆத்தங்கரையோடு தான் நாங்கள் தங்க போகிறோம். கொஞ்சம் நாங்களும் டைம் இப்போ 11:30 இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச பயணத்தை நடந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் இருந்திருந்த ஆறுதலாக போவோம், அவசரம் இல்லை. முருகனை தேடி போகிறதுக்கு வந்து நாங்கள் ஆறுதலாக போவோம். இப்போ வெயில் கூட ரெண்டாவது சரியான வெயில் பார்க்க தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் வெயிலாக தான் எங்களுக்கு பாருங்க. இது நாங்கள் நல்ல நிற்கிறபடியாக பரவாயில்ல கிடக்கும், அது ஃபுல்லாக வெயில். இப்போ இது இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாக ரெஸ்ட் எடுத்து போகிற ஒரு பிளான்லாம் இருக்கிறேன். சரி பார்ப்போமா. ஓகே. கூடி கொண்டது கிளியொன்று பறந்து வந்தது கந்தன் அலங்காரம் பாடி மகிழ்ந்தது கந்தன் அலங்காரம் பாடி மகிழ்ந்தது வேறொன்று பறந்து வந்தது என் மனதினிலே கிளியொன்று பறந்து வந்தது அலங்காரமா. இப்போ ஒரு 2 பக்தர்கள் நடந்து வருகின்றனர். பார்க்கக்கூடிய இருக்கு. முருகனை கடையில் வச்சிருவோம். நல்ல ஐடியா. எங்களுக்கு ஐடியா தந்த அந்த வரைக்கும் சின்ன கொஞ்சம் தொட வேண்டி அந்த வரைக்கும் கொஞ்சம் சாணா வந்தது இல்லை ஒரு உருவாக்கி இருந்தேன். இல்லை அலங்காரமா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்மண சரணாலயம், அதாவது இலங்கையில் இருக்கிற மிக பிரமாண்டமான சரணாலயம் இது. அங்கே ஆரம்பிக்கல நாங்கள் அதில் இருந்து ஆரம்பிக்கல இருந்த இது இப்போ முடிவு. இந்த முடிவுக்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ கும்மணம் இது இல்லை வந்து இதோட முடியுது. இப்போ நாங்கள் இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறோம். புலனறுவை மாவட்டம் அம்பாந்தோட்டை மாவட்டம். அந்த அம்பாந்தோட்டை மாவட்டத்துக்குள்ளே நாங்கள் நுழையிறது வாசல்லாம் இது. அந்த சரணாலயம் முடியுது. நாங்கள் இந்த காட்டுப்பாதையால் நடந்து வந்து இப்போ நாங்கள் இதில் நிற்கிறோம். கொஞ்சம் களைச்சி போனோம். ஏன்னா முதலை விட நாங்கள் கொஞ்சம் இருந்து வந்தாங்க. ஆனால் இப்போ நிறையா தூரம் நடந்துருக்கிறோம். நிறையா தூரம் இந்த எல்லா முடிவில் வந்து நிற்கிறோம். இன்னும் பல இடங்கள் போக வேண்டி இருக்குது. பல இடங்கள் நாங்கள் தங்க வேண்டி இருக்கிற இடத்துக்கு இப்போ முதல் நாளுக்கு இரவு வந்து கன தூரம் தங்கி இரவு தங்கி போட்டு தானே போகிறது.
அதனால் அந்த இடம் போக வேண்டி கிடக்கு. ஒரு பயணம்ன்றது நீங்கள் நினைக்காதீங்க சாதாரண விஷயம் இல்லை. வெயிட்டுகளை குறைச்சா கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் கொண்டு வந்த வெயிட்டுகள் கொஞ்சம் கூட இரவு சாப்பாடுகள் இனி சமைக்க வேண்டியதுகள் அதில் கொண்டு வரைக்கல இனி போக கொஞ்சம் வெயிட்டுகள் குறையும். ஏன்னா ஒரு இடத்த இருந்து சாப்பிட்டு அந்த சாப்பாட்டு சாதம் குறைய நாங்கள் முருகன் அடிக்கு போய்க்கல பாரம் குறைஞ்சிருக்கும். அதனால் கொஞ்சம் இப்போ வர பாரங்கள் குறையுது. நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு வரைக்கல பாரங்கள் குறையுது. இருந்தாலும் அந்த வெயிட் தான் எங்களை தடை பண்ணது கொஞ்சம் ஸ்லோவாக போக வைக்குது. பரவாயில்ல கொண்டு நல்ல வடிவண்டைக்கு நல்ல தூக்கம் கொண்டு போட்டுட்டு நாளைக்கு வடிக்கல நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆற்றுல குளிச்சுட்டு வலிக்கிறேக்கல இன்னும் கூடுதலான தூரத்துக்கு நடக்கலாம். ஓகே, தொடர்ந்து இந்த காணொளி நான் அங்கே சொன்னேன் தானே, முதலாவது நைட்டோட வரைக்கில் தான் உங்களோட இந்த காணொளி முடிப்பேன். ரெண்டாவது இது வந்து நாளைய தினம் தொடரும். அந்த மாதிரியான ஒரு வீடியோவைத்தான் பாட்டாத்தான் நான் உங்களுக்கு போட இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து போட்டு நானும் கழிச்சு போனேன். ரெஸ்ட் எடுத்து போட்டு அடுத்த பயணத்தை தொடங்கும். பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ தான் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் முதல் வந்து இதில் தங்கியிருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து போகலாம். வடையா எடுக்கிறோம். எங்கேருந்து வரீங்க? அடல போய் நடந்து இப்போ எங்கே போய் தங்க போகிறீங்க இரவு? எல்லாம் சேர்ந்து இருப்போம். சமைக்கிறதுக்கு சாமான் கொண்டு வந்தீங்களோ? சரி, நாங்களும் கரைச்சா தான் எங்களுக்கும் தெரியுங்களோ? ரைட், அதான் தேவை முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மக்களும் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ தான் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கீங்கன்னா அவர்கள் வேகமாக நடந்து கொண்டு வர காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் வந்து கொண்டிருக்கீங்கன்னா வேலூரோட கண்ணவேர் வந்து கொண்டிருக்கீங்கன்னா வேலோட நாங்களும் ஐயா இதோட வலிக்கிட்ட நல்லா நாங்களும் கிட்டடியில் அதோட இணைந்து போவிடலாம். நிறைய பேர் வந்து கொண்டிருக்கீங்கன்னா அக்கா அங்கேருந்து எத்தனை மணிக்கு வலிக்கிட்டீங்க? 12க்கா? அவியல் பழக நாங்கள் 11 மணிக்கு வலிக்கிட்டு நாங்கள் இதில் கொஞ்சம் கலையாடுறோம். நீங்கள் கலையாடுறீங்களா இது வரைக்கும்? இன்னும் இருக்கு. நீங்கள் நடையில் வந்தால் நீங்கள் போடுறீங்களா? ஆமாம். ஓகே ஐயா வணக்கம். அரோகரா 12 மணி வலிக்கிட்டா இதில் 2 மணி தேர்தல் இங்கே போகலாம். அதில் பேர மணி தேர்தல் போகுதுல்ல அங்கே போகுங்களா? அது சாமான் இல்லை பேருங்க இவ்வளோ குறை ஒரு சாமான் இல்லை. வாளி வேண்டி போடுங்க நானே வேணும் வாளி நான் சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கணும். மேலே கதிராமத்தில் போகிறதுக்காக உகந்தையிலேருந்து வலிக்கிட்டு வந்து கொண்டு இருக்கிற அந்த காட்சி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து வியலுக்கு பின்னாலே நாங்களும் வலிக்கிட போகிறோம். நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிறாங்க இதில். ஏன்னு சொன்னால் நாங்கள் நேற்றில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் வலிக்கிட்டு ஒரு ரெஸ்ட் இல்லாமல் தொடர்ந்து வந்தபடியே தான் எங்களுக்கான கலை ஒன்று இருக்குது. நாளைய தினம் வடிவாக நாங்கள் ரெஸ்ட் எடுத்து போட்டு தொடர்ந்து பயணத்தை நாங்கள் மேற்கொள்வோம். இப்போ வந்து நிறைய பக்தர்கள் உகந்தையிலிருந்து வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் நிறைய பக்தர்கள் இப்போ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கணும். இனி ஐயாவுக்கும் உஷாரா வந்துடும். ஆக்கள் கூட போக ஐயாவுக்கும் உஷாரா வந்துடும். வலிக்கிட்டு போகிறோம். நிறைய பக்தர்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஐயா போய் சமையுங்க எங்களுக்கு சாப்பாடு சேர்த்து. நாங்கள் வாரோம். அரோரா முருவா செந்தில் வேலவா அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா உகந்தையில் தங்கி இப்போ உகந்தையிலேருந்து 12 மணிக்கு வலிக்கிட்ட பக்தர்கள் இப்போ வந்து கொண்டு இருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து நாங்கள் என்ன வரிசையாக பக்தர்கள் வர்ற காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்குது. வணக்கம் ஐயா. அரோகரா குமுக்கலுக்கு தங்க போகிறீங்க? சரி எல்லாரும் நாங்கள் குமுக்கல்ல சந்திப்போம்.
நாங்கள் கொஞ்சம் மாக்களையும் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரோம். ஐயா எங்கேருந்து வாரீங்க? கழுவங்கணிந்து வரும். கழுவங்கள்லேருந்து நடந்து வாரீங்களா இல்லாட்டி உகந்தையிலேருந்து இப்போ எத்தனை 12 மணிக்கு வெளிக்கிட்டீங்க? 12 மணிக்கு. ஓ சரி. நாங்கள் பின்னால் வரேன். 60 ரைட். நிறைய பக்தர்கள் இப்போ வந்து கொண்டு இருக்கிற அந்த காட்சி பார்த்த நீங்கள் இப்போ இன்னும் நிறைய உகந்தையில் நிற்கணும். அவையில் இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு பிறகு வலிக்கிடுவினோம். அவையிலும் தொடர்ந்து இதில் காக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அவியல் போகிற காட்சியை நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்களும் வலிக்கிட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் அந்த வெளியில் நிற்கிறோம். இந்த வெளி தாண்டவனும் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்படியே இங்கே வந்து நிற்கிறோம். இப்போ பார்த்தா நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பக்கத்தில் இருந்த வயசை நாங்கள் ஒரு சட்டி வேண்டி பசிக்குது. இப்போ நாங்கள் சுடுதண்ணி வைக்கிறோம். தண்ணியும் வச்சு நாங்கள் நூடில்ஸும் வச்சு சாப்பிட போகிறோம். நல்லா நெருப்பும் நல்லா எரியுது. இப்போ பார்த்துக்கொண்டு நிற்க கொதிக்க போகுது. மேலே வேறுங்க இப்போ நாங்கள் தங்கிட்டோம். மற்ற வலிக்கிட போயிடும். இந்த இங்கோட வந்த ஐயாவும் அதோட இது என்ன யானி அங்கே அரோரா யானைகள் வருகிற அந்த காட்சி பார்க்குறீங்க. உண்மையில் எங்களுக்கு காவலுக்கு அந்த யானைகள் எல்லாரும் ரெடியாக இருக்கணும். தம்பி ஓட வேண்டாம், ஒரு தடவை ஓட வேண்டாம், ஓட வேண்டாமா இங்கே ஒரு தடவை ஓட வேண்டாம், ஒரு தடவை ஓட வேண்டாமா. இது பார்த்தீங்கன்னா ஜானை வந்திருக்கு. அது இப்போ பிள்ளையார் ஐயா பிள்ளையார் காவலுக்கு வந்திருக்கிறார். எல்லாம் கத்தின மரோரா ஆண்டு அந்த ஜானை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அரோரா இல்லை இல்லை முருவா யானை முருவா நீ போயிடு. யானை எல்லாம் போயிட்டு ரெடியாயிடும். யானையை கண்டு எல்லாரும் போய்கொண்டு இருக்கணும். இதில் தங்கின சனம் எல்லாம் யானையை கண்டுட்டு போயிடும். அரோரா நாங்கள் இப்போ நெருப்பெல்லாம் ஊற்றி போட்டு யானை போட்டு நாங்கள் நெருப்பை கொளுத்தி போட்டு நிற்க யானை வந்த எல்லாரும் பயத்தில் எங்களுக்கு தந்த சட்டியை எடுத்துக்கொண்டு போயினோம். நாங்கள் இங்கே பாருங்கள் யானை அதில் நிற்கிது. இந்த நாங்கள் வேலை காட்டுறோம். யானை தர பக்கத்துலேயே நிற்கிது யானை. இந்த காட்டுக்குள்ள யானை வந்துட்டு சாப்பாட்டுக்கு மனத்துக்கு என்ன உதவியில் யானை வந்தது. அப்படியே இருந்த சனம் எல்லாம் இப்போ வலிக்கிடுது. நான் போகிறதுக்கு எல்லோரும் போகிறதுக்கு இதில் நின்ற சனமெல்லாம் ஒலிம்பிட்டுதுன்னு சொன்னால் யானை பக்கத்தில் எங்கள் வேறு யானை வந்துட்டு காட்டால் நாங்கள் இங்கே இந்த வழியால் போகிறோம். இந்த வழியால் இங்கே எல்லோரும் இதில் இருந்த ஆக்கள் எல்லாம் ஒலிம்பிட்டோம். ஒலிம்பி அங்கே போயினோம். நாங்கள் அங்காளை கரைக்கு போவோம். என்னென்னு சொன்னால் இதில் முழுக்க யானையாக இருக்கும். நாங்கள் நெருப்பாக மூட்டிட்டு அதில் நிற்கிறோம். இங்கே வேறுங்க சனமெல்லாம் வலிக்கிட்ட சனமெல்லாம் வருது. இங்கே வந்து கொண்டு இருக்குது யானை. யானை வந்து அது சாப்பிட்டது மனத்துக்கு வருதா இன்னும் வரியில் வந்து கொண்டிருக்கிற அந்த இதை பாருங்க. அதில் கொஞ்சம் பேர் இருக்கணும். பாருங்க எல்லாம் நிறைய சாப்பாடு போடினோம். அந்த டிராக்டரில் வந்தவ இப்போ பாருங்க அதில் இப்போ நின்ற சனம் இல்லை தங்குறதுக்கு நின்ற சனம் எல்லாம் ஒழும்பி போயினோம். யானையும் அப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் நடப்போம். பார்த்தீங்கன்னா யானை வந்தது. யானையை கண்டுட்டு அதில் இருந்தவையில் ஒழும்பி வலிக்கிட்டு இங்கே போயினோம். நாங்களும் சரி அதோட அவரோட சேர்ந்து நாங்களும் போய் அந்த இடத்துல வேறு இடத்துல தங்குவோம். சமைக்க வலிக்கிட்டு நாங்கள் சமைக்க முடியலாம் பற்றி யானை அந்த மனத்துக்கு வந்துருக்கு. இங்கே வந்து கொண்டு இருக்கு யானை. நல்லா ஃபாஸ்ட்டாக வருது. அங்கே அதில் வருது யானை. அங்கே வருது.
இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்க எங்கள் பின்னாலே வருது, எங்களுக்கு பின்னாலே இப்போ திரும்புது போகுது. ரைட், இது காட்டு பயணங்கள்லன்னா இதுகள் எல்லாம் அனுபவம் வரும், இதுகள் எல்லாம் இருக்கும். எடுக்க போகிறோம். இங்கே பாருங்க, இப்படியே விட்ட வெளியில் வந்து ஆக்கள் போய் அங்கே போய் தங்கினோம். எங்கே போனாலும் ஜானை வரத்தானே வேணும், வரும் தானே. ஐயா எங்கேருந்து வாருங்க? அக்கரைப்பேட், திருவண்ணாமலை. ரைட், அக்கரைப்பேட்டு. நாங்கள் இப்படி போய் அங்கே நீ எண்ணிறது இல்லை, ஊரோட ஒத்துண்டு நாங்களும் போய் அதில் போய் தங்குவோம். சரி, எங்கே மிச்சாக்கள் எங்கிறாங்க? அவன் நீங்கள் போங்க, நான் பின்னால் வரேன். ஓகே. ஆம்புலன்ஸ் வசதி எல்லாம் இங்கே செய்திருக்கு. முதலுதவி சிகிச்சை ஆயுர்வேத முகாம். இதில் பாருங்க, கதிராம யாத்திரிகள் நலங்கிறது கிழக்கு மாகாண சுகாதார சுதேச வைத்திய அமைச்சு, கிழக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்களம் மற்றும் கல்முனை அம்பாறை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை இணைந்து நடத்தும் ஆயுர்வேத மருத்துவ முகாம் நோயற்ற வாழ்வே கொண்டது. இப்போ எல்லாம் இந்த இடம் செய்து கொண்டிருக்கணும். உண்மையில் வார பக்தர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தான் இதை செய்யணும். இந்த பாலத்தால் தான் வரணும். நாங்கள் அங்கே கேட்கல யானை வந்தது, அதால் இது பார்த்தா முழுக்க வந்து பக்தர்கள் வந்து இதில் தங்கி இருக்கிற அந்த இது பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அமுதாவை கட்டி இனிமே உதவிக்காரங்க எல்லா அவையிலெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யணும். இப்போ சார்ஜ் பண்ணக்கூடியதாக அந்த சார்ஜர் வந்து இதில் தந்திருக்கணும். விரும்பிய வந்து சார்ஜ் போடலாம். ஃபோன் சார்ஜர் தாளத்தீனவா தாமா எலக்ட்ரிக். எல்லோரும் வந்து அதில் கிணறு இருக்குது, கிணறுல குளிக்கலாம். அந்த கிணறுல போய் எல்லோரும் குளிக்கலாம். இதில் அப்படியே முழு விட்ட இதெல்லாம் இருக்க போகிறோம். இதுக்குரிய இடங்கள் இதில் சாப்பாடு இருக்கிறதுல கேட்டால் நாங்கள் சாப்பாடு சாப்பிடக்கூடிய வசதிகள் எங்களுக்கு தெரியும். இப்போ இடத்தங்கள் முகாம்ன்றதை இடையில வந்து தங்கியிருக்கணும் இந்த பக்தர்கள். இப்போ எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? அக்கரைப்பட்டில் இருந்து ஒரு டீம், அங்கே ஒவ்வொரு ஊரில் இருந்து ஒரு ஆக்கள் வருகிறோம் வந்திருக்கிறோம். நாங்களும் இதில் தங்க வச்சுருக்குறோம். ஆனால் நாங்கள் படுக்க போகிறது அந்த வழியில் தான் படுக்க போகிறோம். சாப்பாடு இருக்காமோ? இல்லை, இருக்குது. இப்போ நாங்கள் இதில் வச்சுருக்கோம். இந்த படங்கள்லாம் கொண்டு வந்துருக்குறோம். அந்த படங்கள் இருக்குது, இதெல்லாம் விரித்து படுக்க போகிறோம். எங்களோட வந்த கோவி இதெல்லாம் நிற்கிறோம், ஐயா நிற்கிறேன். நாங்கள் இதில் விரித்து போட்டு, இது வெயில் கொஞ்சம் நேரத்தில் போடும், இதில் விரித்து போட்டு நாங்கள் இதில் படுக்கிற இடத்த அரேஞ்ச் பண்ணோம். இது இந்த முதலாவது பயணம். இதில் கொஞ்சம் நிகழ்வுகள் பாட்டுகள் இருந்தால் பாடிக்கிட்டு அதோட இந்த விளக்கம் முடிப்போம். வாகூரா என்று போட்டிருக்கு. இறகோட ஒரு பக்தர் போடுறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இதில் வந்து விறகு கொளுத்தினம், விறகு அடுப்பு மூட்டினம், கொல்லி வச்சினோம், அடுப்பு வச்சு இதில் சமைக்க போயினோம். அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏவன்ட்ரம் விரித்து ரெடியாகி படுக்கிறதுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கணும். தமிழிங்க போங்க. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இந்த இடத்துல தங்க போகிறோம். அங்கால எல்லாம் சாப்பாடுகள் எல்லாம் தந்துச்சு. நம்ம நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று கிடைச்சது. பகுரு குளிர சாப்பிட்ருக்குறோம். குறைவாக இருந்தாலும் நிறைவாக கிடைச்சிருக்காரு சாப்பாடு. உண்மையில் எப்படி கோவி சாப்பாடு பாருங்க. இது சாப்பாடு கந்தன் நிறைவாக தந்திருக்கிறேன். நல்ல நல்ல இதாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல டேஸ்ட். ரைட். இந்த யோகான் வந்து ரெடியாக இருந்தால் இதில் வைக்க நாங்கள் விரிப்போம். படங்க விரிச்சு போட்டு இப்போ தூவாக போட்டு இங்கே படங்க விரிச்சுடாச்சு. விரிச்சிட்டு இதில் படுத்துருக்குறோம். நேரம் சரியாக 3 மணி. இப்போ நாங்கள் இதில் படங்க விரிச்சு போட்டு இதில் படுத்துருக்குறோம். 3 மணி அடுப்பில் படுத்துருக்குறோம். இனி நாளை காலையில் தான் விளைக்கிட போகிறோம். ஐயா அதெல்லாம் அங்கே இருக்கிறேன். இதில் கிணத்தடி இதை கண்டது அங்கே தண்ணி அடிக்கும். சமையல் நடக்குது, சமையல் நடக்குது. கிணத்தடி இருக்குது. அதனால டீக்கு கியூவில் நிற்கணும். பாருங்கள், டீ எல்லாம் குடிக்கிறேன். டீ கியூவில் எல்லாம் குடிக்கிறேன். டீ எல்லாம் குடிக்கிறேன் பாருங்கள். மண் குடிக்கணும். இது வந்து முன்னாள் தன்வில் ஹோட்டல் ஓனர்ஸ் அது கொடுத்து கொண்டிருக்கிற அந்த இது பார்க்க இதாக இருக்குது, வடிவாமல் இருக்குது. லக்ஸானா இதில் பார்த்திங்கன்னா
அதே மாதிரி டீயும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. டீயும் இதில் குடிக்கணும், பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது எல்லாம் கொடுத்து நல்லா டீ சாப்பாடு தான். படைத்தவர்கள் உண்மையில நான் பக்கத்தில் இருந்து சமைச்சவ எங்களுக்கு சமையல் சாப்பிட கேட்டது. உண்மையில நாங்கள் சாப்பிட்டோம். அதோட எங்களோட கவனிப்பு நல்ல கவனிப்பு, நல்லா கவனிச்சிருக்கணும். நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ அவையெல்லாம் வந்தவே நல்லபடியாக சாப்பிட்ருக்கணும், பகுராராக சாப்பிட்டு இருக்கணும், எல்லாம் கொண்டு வந்திருக்கணும். அதெல்லாம் எல்லா பகுதியிலையும் வந்து இருக்கணும். எல்லாம் வெளியில் பனிசுகள் மாலுப்பான் இதெல்லாம் டீ ஊற்றினோம். ஒரு நல்ல சேவை. இவ்வளோ கியூனிக்கு டீக்கு சூப்பராக இருக்குது. எல்லாம் உடனே வந்து குடிக்கணும், நல்லாயிருக்கு. சக்கரில் வந்து தண்ணியெல்லாம் வந்து இருக்குது. ஒவ்வொரு நிறுவனங்கள் வந்து தண்ணி வழங்குகிற அந்த காட்சியும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படி எல்லா இடம் இந்த இடத்துல இவரெல்லாம் சமைச்சிருக்கிறார். சமைச்சு அந்த படியங்களெல்லாம் சாப்பிட்ருக்கிறார். இவரெல்லாம் அழகான முறையில் சமைச்சு அவருக்கு கொடுத்துருக்கிறேன். நல்ல ரசமும் வச்சுருந்து அவைகளுக்கு கொடுத்துருக்கேன். நல்லபடியாக சாப்பிட்டு டீமே அவ்வளோ வடியாக சாப்பிட்ருக்கணும். உண்மை நல்லா இருக்குது, பார்க்கக்கூடியாக இருக்கும். அவர் சமைச்சு போட்டு மற்ற வீடியோ எடுத்து நிற்கிறார் நல்ல முறையில். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மக்கள் எல்லாம் வந்து இப்போ இரவில் சமையல் நடக்குது. இப்போ இருட்டாகுது. இருட்டாகி இங்கே ஒவ்வொரு சமையல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு திசையில் கிணறுகள் எல்லாம் இருக்குது. இல்லை என்ன நாங்கள் அங்கால இப்போ நாங்கள் படுத்துருக்கிறதுக்கு அங்கால போயிடலாம். என்ன காரணம்னு சொன்னால் அங்கால இதால் எங்களை உள்ள விடணும் இல்லை, பாதுகாப்புக்கு கருதி ஒரு ஆமின்ற செக்யூரிட்டி தான் நல்லா இருக்கும். அவங்க ஃபுல் காவலுக்கு நிற்கிறாங்க. நல்ல ஒரு வேலை செய்கிறாங்க. எல்லா இடத்துலையும் மற்ற சார்ஜிங் பண்ணுறதுக்குரிய சார்ஜர் எல்லாம் போடினா ஆனால் நல்ல க்ரௌட் நிற்கிது சார்ஜருக்கு. இருந்தாலும் அவங்க அந்த சேவையை வழியாக செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கவரேஜ் தான் இந்த இடத்துல இல்லை. நான் நினைக்கிறேன் நாளை இல்லாட்டி நாளாய்க்கும் ஃபுல்லாக எங்களுக்கு கவரேஜ் கிடைக்காது. நாளாய் மறுதினம் தான் சில நேரம் கவரேஜுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். இருந்தாலும் நாங்கள் சகலதை உங்களோட முடிந்தளவு இந்த பயணம் ஃபுல்லாகவே உங்களுக்கான வீடியோக்களை தர காத்திருக்கின்றோம். தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் இருந்து வந்த எங்களோட சகோதரங்கள் வந்து தங்களையும் இருக்க அந்த வீடியோவில் கூட சொல்லி கேட்டிருக்கிறோம். உண்மையில சந்தோஷம் எல்லாரையும் சந்திக்கிறதுலே. உண்மையில தொடர்ந்து பயணம் 4 நாள் 5 நாள் இந்த பயணம் இந்த காட்டு வழியாக செல்ல இருக்கின்றோம். அதோடு சேர்த்து நாங்கள் பல பேரை சந்திக்க வேண்டி இருக்குது. அதே நேரத்தில் நல்ல நல்ல மனிதர்களோட பழகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது. தொடர்ந்து நாங்கள் அந்த நிகழ்வுகளை வந்து தொடர்ந்து சாரதில் மகிழ்வடைகின்றோம். நெருப்பு கொளுத்தி நெருப்பு கட்டையால் போட்டு நாங்கள் இந்த காட்டுக்கு நாங்கள் இருக்கிறதுக்கு நடுவில் கொளுத்தி வச்சுருக்கி கரடிகள் ஒன்றும் பெறாதபடி இதில் வந்து இருக்குது. அதேமாதிரி இதில் ஒரு சின்ன அந்த மூட்டி இருக்கிறோம். அதேமாதிரி அங்காடி ஒன்று மூட்டி இருக்கிறோம். அநேகமான ஆக்கள் நித்திரையா போட்டினோம். இதுதான் எங்களுக்கு காவலுக்கு பாருங்க. அதேமாதிரி பல இடங்களில் நெருப்புகள் மூட்டி வச்சிருக்கணும் இந்த காவலுக்காக. இதெல்லாம் பெரும் நெருப்பு ஒன்று மூடி இருக்குது. ரைட், தொடர்ந்து நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இதில் நைட்டில் வந்து இதில் தங்குற இடம். உண்மையில் எல்லோரும் அந்த பாட்டு படித்து எல்லோரும் செய்து கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடியாக இருக்கும். இருட்டாக கிடக்கு. இருந்தாலும் நான் இதோட இந்த காணொலியை நிறைவேற்றது ஒரு காட்டுக்கு நடுவு பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். இது டக்கருடைய லைட்டில் தான் நான் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். அங்கே நெருப்பெரியுது, நெருப்பெல்லாம் கொளுத்தி போட்டிருக்கிறோம். நாங்களும் அந்த கரையிலாம் படுத்திருக்கப்புறம் நான் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். அடுத்த காணொலியை அடுத்த எபிசோட்டை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த காலையிலேருந்து உங்களுக்கு அடுத்த இடம் போகும் மட்டுமான அந்த வீடியோ கிளிப்ஸுகள் உங்களை தர காத்திருக்கின்றேன். தொடர்ந்து என்னோட பயணி.